அந்தியூர் கோயில் திருவிழாக்குள்ளதான் இப்போ உள்நோக்கி போயிட்டு இருக்கோம். இவன் வேற பள்ளத்துக்குள்ளேயே கூட்டிட்டு போறானே நம்மள. வெரைட்டிஸுக்காங்க கொஞ்சம் நம்ம சாப்பிட்றது ஃபுல்லா சிக்கன் பிரியாணி, மீன் ஃப்ரை, சிக்கன் நூடுல்ஸ் இது இருக்குக்குள்ள ஃப்ரெண்ட் வேற வந்துட்டு இருக்கான். அந்தியூர்னாலே இளங்கோனான அந்தியூர் தான். அந்த அளவுக்கு ஃபேமஸான ஆள் அவரு. மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தா இது இந்த கடைக்காரங்க கூட சாப்பிடுவாரான்னு தெரியல. நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறோம். இது எவ்வளவு பெரிய என்டர்டெயின்மெண்டான ஒரு விஷயம் தெரியுமாடா திருவிழாக்கள்லாம். அதாவது உள்ள கடவுள் அது கும்பிடுறது அதெல்லாம் தாண்டி இந்த தூரி இருக்கு, இந்த பொருள்கள் வாங்க வரலாம், வேடிக்கை பார்க்க வரலாம். நம்மள மாதிரி எத்தனை பேர் வருவாங்க. கேமரா கிஸ் அடிச்சுக்கலாங்க மேன். அப்பா இது கலண்டு உள்ளிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஐயோ போவீங்கன்னு பார்த்தா இந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கறதுக்கு தான் கூட்டிட்டு வரீங்களே ஏங்கடா அப்படி. ஸோ அந்தியூர் திருவிழா டீலிருந்து இந்த ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணோமப்பா. அதுக்கு பிறகு தேங்காய் பாலுக்காக ஸ்டாப்பிங் போட்டோம். 1979 இந்த கடையை ரன் பண்ணுறாங்க. தேங்காய் பால், ரோஸ் மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து பால்கோவா, இது எல்லாமே இவங்களே ஹோம்மேடாகவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓபி பஸ் ஸ்டாண்ட் அதானி ஆப்போசிட்டோ ராதாகிருஷ்ணன் பட்டாசு கடை, அன்னம்மார் மொபைல்ஸ், டம். சீரியஸாக இந்த வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் பால் குடிச்சிட்டு வண்டி எடுத்தோம். ஒரு வழியாக 2 மணிக்கு போய் சேர்ந்தோம். அதாவது அந்தியூர் கோயில் திருவிழாக்குள்ளதான் இப்போ உள்நோக்கி போயிட்டு இருக்கோம். அதான் நம்ம ஊர் திருவிழால கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன திருவிழா. இது இப்பவே எப்படின்னா ஈவினிங்ல உனக்கு இன்னும் கூட்டமாகும். தண்ணீர் பந்தல். ஆக்சுவலா இப்போ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே இல்லையா? ஃப்ரைடேவே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டம். நாளைக்கெல்லாம் பகல் சரியா, ஈவினிங் சரியான கூட்டமாயிரும். நாளைக்கு பகல்லே கூட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டே எல்லாம் அதை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஒரு டைம் கூட கோணியம்மன் தேர் கோயில் போனதே இல்லை. ஆனால் சரியான கூட்டமா இருக்குங்க. வீடியோ எல்லாம் பார்ப்பேனே. ஆனால் இந்த மாதிரி திருவிழாக்கள் இந்த வியாபாரிகள் எல்லாத்துக்கும் சரியான வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் நீர்மோர் பந்தல் எதிர்பார்த்தேன், காணவில்லை. அங்கே பாரு பேர்ச்சம்பழம் இது ஓப்பனா இந்த ஏன் வெயில்லையே உருகிருமே. ஆல்மோஸ்ட் கோயிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் பல வெரைட்டிஸ் ஆஃப் கடைகளை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இல்ல ஏசியா உண்மையாவே மறக்க முடியாத திருவிழான்னு வைங்களே. வால்பாறை வந்தோம் பாத்தீங்களா? இந்த ஏரியால நல்லா இதை விட அங்க பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் கூட்டிட்டு போனீங்களே நடக்க வச்சு. ஐயோ அது சூப்பரா இருந்துச்சுடா. நடக்கிற இடம் ஃபுல்லா அவ்வளோ ஹாண்டிங்கா வேற இருந்துச்சு. 1 கிலோமீட்டர் இருந்தாங்களே. அங்க இருக்குது ராட்டனம் எல்லாம். மோரு ஃப்ரீயா கொடுப்பாங்களா காசு. லைட் எல்லாம் லைட்டு போட்டு கலர்ஃபுல்லா இருக்கும்ல இல்லை இந்த ஏரியாவே. திருவிழாவுக்காகவே வருஷம் 1.5 கிலோமீட்டர் பக்கமே பார்த்தீங்கன்னா நிறையா மாடு வெரைட்டி, குதிரை வெரைட்டிஸ் எல்லாம் விற்கிறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. டிஃபிகல்ட் ரோட், 2 ரோட்ஸ் கையில் எல்லோ வுட், எஸ்ஆர் வி வாண்ட் ஃபுல், 1 ஃபார் பன்னீர், 1 ஃபார் மீ. சரகம் உளுந்தம் வெய்ய திறந்தடிச்சுட்டு இன்னைக்கு அருமையான நாளா இருக்கும்டா உளுந்தம்னா. எத்தனை குதிரை? என்னடா இது கழுவுணுமே சேரா இல்லை குதிரை சாணமானு தெரியல. எல்லாம் மிக்ஸ் ஆகிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எத்திர போகுதுடா. குட்டி குதிரை. வெற்றிகரமாக சேத்தை தாண்டி விட்டோம். இப்போ ஒவ்வொரு ஏரியாவிலிருந்து வந்திருக்காங்க போல. எங்கடா கத்துது, பிரவீன் மாதிரியே கத்துது குதிரை. ஜவார் இது ஒரு எத்திருன்னு நினைக்கிறேன். ஜம்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. நம்சோறு நம்முரிமைன்னு ஒரு சேனல். நம்சோறு நம்முரிமை எப்படிங்கண்ணா? இதுதான் அந்தியூர்ல இப்போ இது ரெகுலரா இந்த மாதிரி குதிரை இது இருக்குங்களா இல்ல திருவிழாவுக்கு? வருஷம் திருவிழாவுக்கு மட்டும் கொண்டு வருவீங்க? திருவிழாவுக்கு மட்டும் 8 நாள் திருவிழா. குதிரை விற்கிறதுக்கும் இருக்குங்களாங்கண்ணா? இல்ல கொடுக்குற குதிரை தான். என்ன வெரைட்டிங்கண்ணா மாடு? பார்க்குறக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஹைட்டும்
ஓ ரைட்டுங்க சார். ஒரு எத்துச்சுன்னு வையே பகை வழியாக வந்து ஏய் என்ன சவுண்டு, இவன் வேற பள்ளத்துக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிறானே நம்மளை. அப்பா அது இன்னைக்கு ஒரு மழை வந்துச்சுன்னா இன்னும் நாரிரு ஏரியா. அங்கே அது வரைக்கும் இருக்கிறா ராட்டணம் உங்கள் அப்பா? ஆமாம், மொத்தம் 5 ராட்டினம், எல்லாமே பெருசு. 1 2 3 4 5 6 ராட்டினம். இன்னும் ரொமான்ஸ் பண்ணுது குதிரை. எப்படிங்கண்ணா கருப்பு கோழி உள்ள ஃப்ளஷ்ஷும்? சரிங்க வாங்க பண்ணைக்கு ஒரு 4 கோழி வாங்கிட்டு போகலாம். நீங்கள் ஆனால் நீங்கள் எங்கே பிடிச்சிட்டே அலையணும். கேளுங்க எவ்வளோன்னு. எவ்வளோண்ணா இது? 150. 350. 350 ஜோடி. கம்மிங்களா இல்லை அதிகங்களா? கம்மி. குருநாதர் திருக்கோயிலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு பெரிய கோயில் விசேஷம் வந்து ஆடி மாதம் வந்து நடக்குதுங்க. ஏன்னா இங்கே நிறைய குதிரை சொந்த வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வெளி மாநிலத்திலேருந்து அத்தனை குதிரையை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய மாடுகள் வச்சுருக்காங்க. அது மாடுகள் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டி மாடுகள் கொண்டு வச்சுருக்காங்க. சரி வாங்க அப்படியே மாடுகளோட மாடுகளா நடந்து போவோம். அன்னதானமெல்லாம் போடுவாங்கன்னு பார்த்தா ஒன்றையும் காணும். ஒரு முடிஞ்சிருக்கும், ஒரு காலையிலேயே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டுக்கு இன்னாத்தல உங்க பேர் என்ன? நவீனா. ஓகே ஓகே சந்தோஷம். சரி 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 சரி. நீங்களே இதே ஊருங்களா? சரி சரி சரி. எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. என்ன சொன்னல கடலை பருப்பு. ஏன்னா வருஷம் நடக்குமாங்கண்ணா? வருஷம் மட்டும்தான் இப்படி குதிரை 50 வருஷமா நடந்துட்டு. சரி ப்ரோ பார்க்கலாங்க. தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு என்ன வேலைனா இங்கே நிற்க வேண்டியது. எவனா ஒருத்த கேமராவோட வந்தானா ஏல்பத்ரி சிங் அவனை கூப்பிடு கொஞ்ச நேரம் பேசு, நம்ம மூஞ்சதில் படியும் இல்லை யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க அப்படி. அது பாட்டு போயிட்டே இருக்கு. அப்படியே எங்கள் அப்பா. ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக குதிரை, இந்த பக்கம் ஃபுல்லாக மாடு. அது வெரைட்டியாக இருக்கப்பா. அப்பா ஆடிட்டு அம்மா அப்பா அஜி சூடாக இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். அண்ணா டீ ஒன்று லைட் டீண்ணா. ஒர்க் அவுட் பண்ணும் போதும் கூட ஜிம்மில் இவ்வளோ வேகமாக வந்தது இல்லைடா. வெயில்ல எவ்வளோ தூரம் நடந்திருப்போம். அஜி ஆக்சுவலாக ஆறிடுச்சு, இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கு. அப்புறம் கரெக்டாக 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெடு சோறு ப்ளஸ் பள்ளிப்பாளையம் சிக்கனோட வித் நாட்டுக்கோழி குழம்பு அல்டிமேட்டாக இருந்துச்சப்பா. குதிரையை வச்சு வித்த காமிச்சிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சரி நைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிங்கை போட்டோம். வெற்றிகரமாக அப்பா பகலில் வீடியோ எடுத்து கிழிச்சிட்டோம். நைட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் சுற்றுறதோட ஈவினிங் 6 மணிக்கு வாங்க. அப்போ தான் ஒன்றும் கலர்ஃபுல்லாக இருக்கும் போல். நாங்கள் ஆக்சுவலாக சுற்றுற வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்நாக்ஸ் கடைங்க. எல்லாம் ஒரு 10 ரூபா கரும்பு ஜூஸு, தேங்காய் பால்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுவும் 20 ரூபாய்க்கு தராங்க. உள்ளே வந்துட்டு கறி சாப்பாடு போட்டாங்க, வெறும் 100 ரூபா தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பள்ளிப்பாளையம் சிக்கன் ஆக்சுவலி பள்ளிப்பாளையம் சிக்கனு, சிக்கன் குழம்பு, ரசம், தயிர் உண்மையே வந்துட்டு 100 ரூபாய்க்கு வத்தா இருந்தது. அது வந்தீங்கன்னா ஒரு 4 நாள் இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த 4 நாளுமே ஜெகதோதியாக
ரெடியாக இருக்குன்னு தான் சொல்லணும். சரி, இந்த வீடியோ போடும்போது எப்படி இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அடுத்த வருஷம் ஆடி மாதம் வந்துட்டு கண்டிப்பாக இங்கே வாங்க. போவா இனி இருக்கிறக்குள்ள ஃப்ரெண்டு வேறு வந்துட்டுருக்கான். அந்தியூர்னாலே இளங்கோனான அந்தியூர் தான். அந்த அளவுக்கு ஃபேமஸான ஆள், ஒரு ஃபேமஸாக கிட்டத்தட்ட 2 நாள் நல்லா மழை பெய்ஞ்சுதாம்மா. இப்போ இன்றைக்கி பார்த்த மழை இல்லை. இன்றைக்கு ஆல்ரெடி அவ்வளோ சேராக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படியே குளத்துல தான் நடந்துட்டு போயிருப்போம். அப்புறம் பயங்கரமான சேரு. அதுவும் இந்த ஒவ்வொரு குதிரை சண்டைக்குள்ளே போகும்போது அவ்வளோ சேராக இருந்தது. ஆனால் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சதுனால கொஞ்சம் எல்லாம் காஞ்சிருந்தனால ஈஸியாக போயிட்டோம். மற்றபடின்னு பார்த்தா அத்தனை சேருங்க. என்ன இந்த நீர்மோர் அன்னதானம் அதெல்லாம் எதிர்பார்த்தோம். அது முடிஞ்சிருச்சா இல்லை போடலையானே தெரியல. ஆனால் அங்கே வச்சுருந்தானுங்க பன்னீர். வரும்போதே பார்த்தோம்ல, நீர்மோரெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் முடிஞ்சிருச்சு போல. நம்ம ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே தானே வந்தோம். தண்ணி இன்னைக்கு நாளைக்கு தானே, நாளைக்கு கூட முடியுது. ரேட்டே வந்திருந்தோம்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். நிறைய பேர் இந்த குதிரையில் எடுத்துகிட்டு வரவங்களாம் வந்துட்டு பரவாயில்லைங்க, அங்கேயே கொண்டு வந்து சமையல் பாத்திரம்ல இப்போ வந்து அத்தனை பேர் சமைச்சு சாப்பிட்டு மாடு எடுத்துறவங்க அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு ஊரே வந்திருக்காங்க ஒரு ஆலையில். ஆமாம், இது ஒரு பிஸ்னஸ், ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணுற ஒரு ஏரியானா. நிறைய குதிரைகள் பார்த்தோம்னா இத்தனை குதிரைகள் வந்துட்டு இன்றைக்கி தான் இப்போ இவ்வளோ டைம் பார்க்குறேன். ஏன்னா 1-2 வந்துட்டு நான் அந்த இதில் பார்க்லேருந்து கூட்டிகிட்டு போய் ரவுண்ட் அடிப்பாங்க, அவ்வளோதான். பட் இந்த அளவுக்கு வந்து குதிரைகளை வந்து பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குறது. இதான் வந்துட்டு நாங்கள் ஃப்ரைடே வந்திருக்கோம். ஸோ நாளைக்கு சாட்டர்டேவோட முக்கால்வாசி இங்கே முடிஞ்சிடும்னு சொன்னாங்க.